நம்ம அண்ணா வந்தாரு பாருங்க காலையில ஏர்போர்ட்ல, எப்படி இருந்துச்சு. நேத்தே தேர்தல் கமிஷன் கிட்ட போயிட்டோம். மேடம் நாங்க அப்பயே சொன்னோம், மேடம் கூட்டமே இல்லாம ஸ்டாலின் சார் வண்டி மேல ஏறி கை காமிச்சு ரோட் ஷோ பண்றாரு. உதயநிதி அவர்களுக்கு கூட்டமும் வரல, ஒருத்தரும் வரல, ஆனா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எங்க தலைவர் வந்து இறங்கி ரோடு மேல ஏறக்கூடாதுங்கிறாங்க, கீழே நடக்க கூடாதுங்கிறாங்க. கடைசியில ஒரு ஸ்பாட் வச்சா மொத்த கூட்டம் அங்க வந்து நிக்குது. அதனாலதான் பிரச்சனையே நடக்குது. உடனே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லையே, அதெல்லாம் அலோடு, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் அதிகாரி மேடம் சென்னையில் அவங்க சொன்னாங்க, எல்லா வேட்பாளர்களுக்கும் நாங்க ஒன்னாதான் பாக்குறோம்னு சொன்னாங்க. அதனால நீங்க தலைவரை வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எந்திரிச்சு கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. தலைவர் ஏர்போர்ட்ல இறங்கி கை தூக்குனதான் மிச்சம், கீழே இறங்கவே முடியல. அப்ப 24 கட்சி கூட்டணி, ஆப்போசிட்ல 10 கட்சி கூட்டணி, அப்புறம் தனியா ஒருத்தர் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாரு. விடுங்க விடுங்க, போனா போதுட்டோம், விடுங்க. நம்ம பார்ட்டிக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆடியன்ஸ் எல்லாம் திடீர்னு கிரவுண்டுக்குள்ள வர முடியாது, கஷ்டம். நீங்க ஆடியன்ஸை பார்த்து கோவப்படாதீங்க. ஒரு விளையாட்டு வீரன் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா நம்ம கோல் மட்டும்தான் இருக்கணும். லெப்ட்ல இருக்கக்கூடிய ரைட்டருக்கு கத்துறது காது கொடுத்து கேட்கவே கூடாது. அப்ப போட்டி யாருக்கு? டிவிக்கு, டிஎம்கே, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு திருச்சி ஃபுல்லா என்ன ஆச்சு? டோட்டலா பிளாக்.